Hi, hello viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அதாவது யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு நம்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பரோட இண்டிவிஜுவல் டிஜிட்ஸையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு டிஜிட்ஸையும் அந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட லென்த் ஆஃப் நம்பரால் பவர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டிஜிட்ஸும் சம் பண்ணுறோம். ஓகே, ஸோ வர்ற ரிசல்ட் தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அதாவது இப்போது கமாண்ட் லைனில் எழுதி காமிக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் புரியும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு 154 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரில் ஸோ 1 அப்படின்ற நம்பரை தனியாக பிரிச்சுட்டு 5 அப்படின்ற நம்பரையும் தனியாக பிரிச்சுட்டு 4 அப்படின்ற நம்பரையும் தனியாக பிரிச்சிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படி என்ன அப்படின்னா இந்த 154ல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரில் இருக்கிற அந்த டோட்டல் நம்பரோட லென்த்தால் பவர் பண்ணணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இதோட லென்த் என்ன அப்படின்னா 3. 154 லென்த் எவ்வளோனா 3. ஸோ அப்படின்றப்போ 1 பவர் 3 அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ பார்த்தோம் அப்படின்னா 1 பவர் 3. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணணும் எதோட அப்படின்னா அடுத்து சாரி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஃப்ளோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணணும்னா க்யூப் பண்ணணும். ஸோ 5 க்யூப். ஓகே, 5 க்யூப் ப்ளஸ் 4 க்யூப். ஓகே, ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பரையும் அதோட ஹோல் நம்பரோட லென்த்தால் பவர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ வர்ற ரிசல்ட் ஈக்குவல் டு 154 இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது. ஸோ இப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான கோடிங் பைத்தன் வச்சு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும். ஓகே, இன்புட்டாக ஒரு நம்பரை வாங்கினா மட்டும்தான் அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்ற செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு இன்டிஜர் நம்பரை இன்புட்டாக வாங்குறேன். int of input of enter a number. ஓகே, ஓகே, ஸோ நம்பரை இன்புட்டாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறமா லாஜிக் செக் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த நம்பரோட லென்த்தை எடுக்கணும். அந்த நம்பரோட லென்த்தை எடுத்ததுக்கப்புறமா அந்த நம்பரில் இருக்க இண்டிவிஜுவல் டிஜிட்ஸையும் பிரித்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட லென்த்தால் பவர் பண்ணணும். பவர் பண்ணி அது எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஓகே, சம் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட சம் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணக்கூடாது. சம் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரிஜினல் நம்பரும் சம் பண்ணியிருந்தோம் இல்லையா நம்பர் அதுவும் ஈக்குவலாக செக் பண்ணணும். செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஃபால்ஸாக இருந்தால் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒயில் லூப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பரோட லென்த்தை செக் பண்ண போகிறேன். செகண்ட் ஒயில் லூப்பில் நம்பரில் டிஜிட்ஸ் சம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நடக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு ஒயில் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த டெம்பரரி வேரியபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ஸ்டோர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இன்புட்டாக வாங்கின நம்பர் அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்ஸுங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டிஜிட்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இனிஷியல் வேல்யூவாக 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போது இந்த நம்ம கொடுத்துருக்க டோட்டல் நம்பர் இருக்கு இல்லையா அதோட ஃபுல் லென்த்தையும் ஃபுல் லென்த்தும் எவ்வளோ செக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒயில் லூப் எழுத போகிறோம். அந்த ஒயில் லூப் எழுதுகிறப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த இன்புட்டை வாங்கின நம்பரை ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஜிட்டை பிரிச்சுட்டே போகும், பிரித்து நெக்லெக்ட் பண்ணிகிட்டே போகும். அப்படின்றப்போ அந்த நம்பர் அழிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறப்போ இந்த நம்பர் தேவை. அதனால தான் முன்னாடியே அந்த நம்பரை ஒரு டெம்பரரி வேரியபிளில் போட்டு வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் டிஜிட்ஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ 0 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஒயில் லூப் எழுதுறப்போ புரியும். பட் அதுக்கு முன்னாடி சின்னதாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒயில் லூப்பை ரன் பண்ணுறப்போ டிஜிட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா
கவுண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகே, எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ நான் இனிஷியல் வேல்யூ கவுண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் ஒன்றுன்றதை ஆட் பண்ணணும். அடிஷன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 2 நம்பர் தேவை. அப்படின்றப்போ டிஜிட்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ தேவை. 0 தான் கொடுக்க முடியும். 1ன்னு கொடுத்தா ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகே, இப்போ வந்து கவுண்ட் 3 இருக்குன்னா 1 + 3 4ன்னு வரும். 4 தப்பு. ஸோ அப்படின்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும்னா இனிஷியல் வேல்யூ ஒரு 0ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வைல் லூப் வந்து ரன் பண்ணலாம். ஸோ வைல் லூப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நம் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா வாங்கின நம்பர் வந்துட்டு 0 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வைல் லூப் ரன் ஆகணும் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து வைல் லூப். ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். கண்டிஷன் பேஸ் பண்ணி அப்படின்னா வந்துட்டு வைல் லூப் தான். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், வைல் லூப் எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டை வந்துட்டு எடுக்கணும். ஓகே, நம்ம வாங்கின நம்பரில் டிஜிட்ஸை எடுத்தால் மட்டும்தான் சாரி டிஜிட் எடுக்கக்கூடாது, கவுண்ட் பண்ணணும். ஓகே, கவுண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லூப் ரன் ஆகிட்டு ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் ஆகிட்டு கரெக்டான நம்பர் வந்துடும். ஸோ இப்போ பண்ணி காமிக்கிறேன். டிஜிட்ஸு ஈக்குவல் டு டிஜிட்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1. ஓகே ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் 1ன்றது டிஜிட்ஸில் ஆட் ஆகிட்டு டிஜிட்டில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் ஒரு நம்பர் ரிமூவ் ஆகும்போது கரெக்டாக ஒவ்வொரு டேப்லையும் 1ன்றது ஆட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிச்சிடும். ஃப்ளோ டிவிஷன் 10. ஓகே, ஸோ எதுக்காக ஃப்ளோ டிவிஷன் 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளோ டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி டெசிமல் பாயிண்ட் வந்தது அப்படின்னா அந்த டெசிமலுக்கு அடுத்து இருக்க நம்பரை என்ன பண்ணினா ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டிஜிட் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு என்ன அதுக்காக தான் வந்துட்டு ஃப்ளோ டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் லூப் வந்துட்டு போகிறோம். ஓகே, பட் நெக்ஸ்ட்டு ஒரு லூப்பு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்துட்டு இந்த நம்மன்ற வேல்யூ இருக்கா, சாரி ஆக்சுவலாக வந்து இங்கே நம்மன்றது கொடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ நம்மன்றது ஓகே டெம்பரரி கொடுத்துக்கலாம். ஓகேவா, டெம்பரரி. ஓகே, நம்மன்றது இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து டெம்புன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்பு ஈக்குவல் நம்மள்ட்ட ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம நம்மளில் கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு நம்பர், அது வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு அதனால தான் டெம்பில் வந்து மறுபடியும் நம்மள்ட்ட ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓகே 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 ஸோ நான் வந்துட்டு அசியூம் பண்ணது கொஞ்சம் வந்து இங்கே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே வந்து நான் நம்மன்னு கொடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அப்படின்றப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாரி ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ரன் பண்ணலாம். ஓகே, ரன் பண்ண போகிறதில்ல, நெக்ஸ்ட்டில் வைல் லூப் போயிடலாம் அப்படின்றதான் அப்படி சொன்னேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வைல் லூப் போகலாம். நெக்ஸ்ட்டு வைல் லூப் வந்துட்டு அப்படியே ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வைல் லூப் போகலாம். நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்புட்டை வாங்கி ஜஸ்ட் வந்து லென்த்து செக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனில் வந்து டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டெம்ப்ன்ற வேரியபிளை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இந்த டெம்ப்லேயும் வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், மறுபடியும் வந்து டெம்ப் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அப்படின்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மள வந்து இப்போ 0 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் டெம்ப்னு மாற்றேன். ஓகே, டெம்ப் கொடுத்தாலும் நம்ம கொடுத்தாலும் ஒன்று தான். பட் ஆனால் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் இருக்க வேல்யூ அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் கரெக்டு தான். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ அழிஞ்சு போயிடும், நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு டெம்ப்னு கொடுத்துறேன். டெம்ப்னு கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஓகே ஓகே, நம்ம இன்புட்டை வாங்கின நம்பர் அப்படியே இருக்கும். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் நம்மன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஓகே, ஸோ டெம்பரரி வேரியபிள் வந்து என்ன பண்ணணும், கிரேட்டர் தென் 0 இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும் லூப் ரன் ஆகணும்னு அர்த்தம். இந்த லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் பண்ண போகிறோம். அப்படின்னா இனிஷியல் வேல்யூ வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா
இனிஷியல் வேல்யூ டோட்டல்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பில் போயிட்டு இப்போ கண்டிஷன் எழுதலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். அந்த டிஜிட்டை ரிமூவ் பண்ணி அந்த டிஜிட்டை வந்து லென்த்து, அந்த ஹோல் டிஜிட்டோட ஹோல் நம்பரோட லென்த்தால் பவர் பண்ணி என்ன பண்ணணும்னா டோட்டலோட ஆட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு டிஜிட்டை வாங்கணும். ஓகே, ஸோ டிஜிட் இஸ் ஈக்குவல் டு டிஜிட் எதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா டெம்ப்பு. ஓகே, ஸோ டெம்பில் வந்து என்ன பண்ணுறோம், மாடு. ஓகே, டெம்பு மாடு 10 கொடுத்துட்டோம்னா ஒரு டிஜிட் வந்து நமக்கு கிடைச்சிடும். காரணம் என்ன, மாடல்ஸை பொறுத்தவரை மாட் 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் கொடுக்கும். இப்போ 154 இருக்குன்னா ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் 15 வரும். ஸோ ரிமைண்டர் எவ்வளோ 4 என்ன டிஜிட், லாஸ்ட் டிஜிட். அடுத்து 15 இருக்குன்னா 15 10ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 5ன்றது கிடைக்கும். 5ன்றது செகண்ட் டிஜிட். ஸோ இப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் மாட் 10ன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி 1 இருக்குன்னா வந்துட்டு ஸோ 1 மாட் 10னா ஸோ 1 தான் ஆன்சர். இப்போ வந்து டிஜிட்டை வாங்கியாச்சு. டிஜிட்டை என்ன பண்ணணும்னா டோட்டலில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. டோட்டல் விச் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டு அந்த டிஜிட்டை வந்துட்டு டிஜிட்ஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, லென்த் ஆஃப் த டிஜிட் அதால் பவர் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஜிட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா டிஜிட்டை வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பவர் பண்ணணும் இல்லையா. பவருக்கு வந்துட்டு டபுள் ஆஸ்டேஸ் கொடுத்துக்கிறேன். இந்த சிம்பிள் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஸ்டேஸ். ஸோ இங்கே வந்துட்டு கமாண்டில் எழுதுறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கே வந்து கமாண்டில் எழுதுறேன். ஸோ இந்த சிம்பிள் பேர் என்ன அப்படின்னா ஆஸ்டரிஸ்க். ஓகே, இந்த சிம்பிள் பேர் வந்துட்டு ஆஸ்டரிஸ்க்கு. ஸோ இதை வந்து அப்படிதான் கூப்பிடணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஜிட்டில் வந்துட்டு பவர் பண்ண போகிறோம். இப்போ பவர் பண்ணுறப்ப வந்துட்டு டபுள் ஸ்டார் கொடுத்துட்டேன். ஸோ ஆஸ்ட் இருக்குது. அதில் வந்துட்டு லென்த் ஆஃப் டிஜிட் எவ்வளோ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லென்த் ஆஃப் டிஜிட்டை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டோம், டிஜிட்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதை அப்படியே வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த லைன் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது என்னென்னா இன்புட் வாங்கி லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வைல் லூப்பில் நெக்ஸ்ட் வைல் லூப்பில் நான் ஒரு டிஜிட் எடுத்து அந்த டிஜிட்டை கியூ பண்ணி டிஜிட்ஸை வாங்கி கியூ பண்ணி கியூ பண்ணல லென்த் ஆஃப் டிஜிட்டால் பவர் பண்ணி சம் பண்ணியிருக்கோம். ஸோ சம் பண்ணோம் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெம்ப் இருக்கா, ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதனால டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஃப்ளோர் டிவிஷன் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு டிஜிட் ரிமூவ் ஆகிட்டே வரும். ஓகே, ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரை வந்துட்டு 10ஆல் டிவைட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க எல்லா நம்பரையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமைண்டர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ 154 டிவைட் பை 10 அப்படின்னா ஸோ 15.4ன்னு வரும். 0.4 ரிமூவ் பண்ணிடும், 15 ஆன்சர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணியாச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ப்ரோக்ராம். நம்ம வந்துட்டு பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட முடிஞ்சாது 90%. ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம நம்பரை வாங்கி லென்த்து கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு லென்த் ஆஃப் டிஜிட்டலாக பவர் பண்ணி சம் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் மட்டுமே போதும். ஓகே, சாரி, ஓகேவா? ஸோ சம் பண்ணிட்டோம் இல்லையா. சம் பண்ணதுக்கப்புறம் இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்படியே செக் பண்ணணும். ஓகே, ஓகே, முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா சம்முன்னு வந்துட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஈக்குவல் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டல்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்க, இங்கே டோட்டலை வந்துட்டு அழிச்சிட்டு சம்முன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எரர் தான் காமிக்குது. சாரி, என்ன இது தப்புன்றது தெரியல. ஓகே, டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் நம். ஸோ ஒரே ஒரு நிமிஷம், டோட்டல் இஸ் ஈக்குவல் டு நம் அப்படின்றது கேட்குது. ஸோ ஓகே, இங்கே வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இஃப் கண்டிஷனை வந்துட்டு ரைட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்துட்டு
நம் இஸ் ஈக்குவல் டு சம்மா இருந்தது அப்படின்னா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக் இல்லை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட கோல். இங்கே வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இப்போ உள்ள வந்து பிரிண்ட்டுக்குள்ளே எழுதலாம், டபுள் கொட்டேஷனுக்குள்ள print of. So this is an this now this number is an this is an Armstrong number. Okay, so if condition okay, so next one else. Okay, ஏன் அப்படின்னா ஒருவேளை வந்து ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நம்பர் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஸோ அதையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, ஏன்னா எல்லா நம்பரும் ஆம்ஸ்ட்ராங் நம்பரும் இருக்க போகிறது இல்லை. print of this is not an Armstrong number. Okay, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ சிம்பிளாக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட் வாங்கியிருக்கோம், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம் இன்டிஜர். டெம்பரரியில் வந்து கொடுத்துருக்க நம்பர் ஸ்டோர் பண்ணிவிட்டு டிஜிட்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு வைல் லூப். இந்த வைல் லூப்பில் டெம்பரரின்ற இந்த வேரியபிள் கிரேட்டர் தென் 0 வந்தால் லூப் ரன் ஆகணும். ஒவ்வொரு தடையும் வந்து டிஜிட்ஸில் 1 ஆட் பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, ஸோ எல்லா இதில் வந்து லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ இந்த டெம்பரரின்ற வேரியபிள் அழிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு டிஜிட்டாக ரிமூவ் பண்ணி இதை 0 ஆக்கி வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு டெம்பரரியில் வேரியபிளை மறுபடியும் வந்து கொடுத்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு டோட்டல்ன்ற வேரியபிளில் 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு வைல் லூப், டெம்பரரி கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஜிட்ஸ் ஈக்குவல் டெம்ப் மாட் 10னா ஸோ டெம்ப்லேருந்து ஒரு டிஜிட் எடுக்கும், ஒரு டிஜிட் எடுத்து அதை வந்துட்டு லென்த்தாக டிஜிட்டலாக பவர் பண்ணி டோட்டலோட ஆட் பண்ணிடுச்சு. அதை வந்துட்டு டோட்டலில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. மறுபடியும் வந்து ஒரு டிஜிட் ரிமூவ் பண்ணும். இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு எல்லா டிஜிட்டையும் வந்துட்டு லென்த்தாக டிஜிட்டலாக பவர் பண்ணி ஆட் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணால் போதும். ஸோ இந்த டோட்டல்ன்ற வேரியபிள் அப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம்முன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ஸோ இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக திஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இல்லை அப்படின்னா திஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ வந்துட்டு கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 2 1 ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நம்மக்கிட்ட இன்புட் கேட்கும். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்தோன்னா அதை வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பராலேயே செக் பண்ணும். 154 கொடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்னா 154 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லைன்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாமா? ஓகே, 8768. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். நான் வந்து ரேண்டமாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு 121 கொடுத்தேன்னா இதுவும் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஓகே, இப்போ என்ன கொடுக்கலாம், ஒரு 196 கொடுக்கலாமா? கொடுத்தோம்னா இதுவும் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட வந்துட்டு வீடியோவும் முடிய போகுது. ஓகே, 343 கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்துட்டு இன்புட்டாக கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களோட ஐடியில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸோட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா வந்துட்டு பைத்தானில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you later.